ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஹப். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோட், ஒரு பவர்ஃபுல்லான கோட். த பாஸ்ட் cannot be changed, the future is yet in your power. Preamble of the Constitution. The American Constitution was the first to begin with preamble. அதாவது வேர்ல்டுலேயே அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் தான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரியாம்பிளோட ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ப்ராக்டிஸை வந்து மற்ற கண்ட்ரிஸ் வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறமா வந்து ஒரு ப்ரியாம்பிளில் என்ன சொல்லுது ப்ரியாம்பிள் அப்படின்னா, சம்மரி ஆர் எசன்ஸ் ஆஃப் அன் கான்ஸ்டியூஷன். அதாவது அந்த கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாக என்ன இருக்கோ அதை வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறது தான் ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கூட சொல்லலாம். அப்புறமா வந்து இப்போ வந்து ப்ரியாம்பிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேஸ்ட் ஆன் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் drafted and moved by Pandit Nehru and adopted by the Constitution Assembly. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்றது நம்ம பண்டிட் நேரு, அதாவது நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரால் 1946 அப்போது வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் அவர் மூவ் பண்ணார். அதில் என்ன இருந்தது அப்படின்னா, நம்ம உருவாக்குற கான்ஸ்டியூஷனில் இந்த ஐடியல்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத அவர் வந்து சொன்னார். அதுதான் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அதாவது 1946 வந்து அதை மூவ் பண்ணாங்க. அப்புறமா லேட்டர் ஆன் வந்து அதை அடாப்டும் பண்ணாங்க. அதை வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அடாப்டும் பண்ணாங்க. இது வரைக்கும் கான்ஸ்டியூஷனை ஒரே ஒரு வாட்டி தான் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதாவது அது வந்து என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு 3 வேர்ட்ஸ் ஆட் பண்ணுச்சு: சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரியாம்பிளை ஒரு வாட்டி படிச்சிடலாம். We, the people of India, having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic, and to secure to all its citizens justice, social, economic and political, liberty of thought, expression, belief, faith and worship, equality of status and of opportunity, and to promote among them all fraternity, assuring the dignity of the individual and the unity and integrity of the nation. In our constitution, this 26th day of November 1947, do hereby adopt and enact, give to ourselves this constitution. ஸோ இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட ஃபுல் கான்ஸ்டியூஷனோட ஒரு ப்ரீஃபேஸ், அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன சம்மரி மாதிரி தான் நம்மளோட ப்ரியாம்பிள் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் ஒவ்வொரு இது இருக்குல்ல, இந்த சோஷியலிஸ்ட், சாவரன், செக்யுலர், டெமோக்ராட்டிக், இதெல்லாம் இதெல்லாம் ஏன் இங்கே வந்திருக்கு, ஏன் உள்ளே வராமல் இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஒவ்வொரு வேர்டுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு மீனிங் கண்டிப்பாக இருக்கணும். அது என்னென்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Preamble reveals 4 ingredients or components. Source of authority of the constitution. அதாவது ப்ரியாம்பிள் என்ன சொல்லுது அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் எங்கேருந்து சோர்ஸ் டிரைவ் பண்ணுது அப்படின்னா, பீப்புள் ஆஃப் இந்தியா தான் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு சோர்ஸ். அப்புறம் நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, அது என்னென்னா சாவரன், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிகன் பாலிட்டி. இதோட மீனிங்லாம் நம்ம இன்னும் போக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ், அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் பீப்புள் ஆஃப் இந்தியாவுக்கு என்னென்ன கொடுக்குது அப்படின்னா, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. இதுவும் நம்ம போக பார்க்க போகிறோம். டேட் ஆஃப் அடாப்ஷன் வந்து November 26, 1949. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கீவேர்ட் சாவரின் அப்படின்ற வேர்டு வந்து எதை இம்ப்ளை பண்ணுது, அதாவது இந்தியா வந்து எந்த நாட்டுக்கும் அடிமையும் இல்லை, அதே மாதிரி நம்பியும் இல்லை. அதாவது எந்த நாட்டையும் வந்து நம்பியும் இல்லை, அவங்களுக்கு கீழேயும் இல்லை. நம்ம வந்து ஒரு தனித்துவமான இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். we are an independent state. there is no authority above it or it is free to conduct its own affairs. அதாவது நமக்கு இந்தியாவுக்கு மேலே ஒரு அத்தாரிட்டி யாருமே இல்லை, அதேமாதிரி we are free to conduct our own affairs. ஸோ இந்த வேர்டு, ஸோ சாவரின்கான வேர்ட் இதான் மீனிங். ஸோ being a sovereign state, India can either acquire a foreign territory or cede a part of its territory in favor of a foreign state. அதாவது இது என்ன சொல்லுதுன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு சாவரின் ஸ்டேட் அப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் அப்படின்றதுனால நம்மளால் ஒரு ஃபாரின் டெரிட்டரியை அக்வயரும் பண்ண முடியும், அதே மாதிரி நம்மளோட டெரிட்டரியை அவங்களுக்கு கொடுக்கவும் முடியும். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு வந்து சோஷியலிஸ்ட். ஈவன் பிஃபோர் த டேர்ம் வாஸ் ஆடட் பை 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1946. அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 3 வேர்ட்ஸை இன்க்ளூட் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து சோஷியலிஸ்ட், அப்புறம் செக்யுலர், அப்புறம் இன்டெகிரிட்டி. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வேர்டு தான் வந்து சோஷியலிஸ்ட். இதில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சோஷியலிஸ்ட்ன்ற வேர்டு எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயே இம்ப்ளிசிட்டாக, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இந்த சோஷியலிஸ்ட் கண்டென்ட் வந்து நம்ம ஏற்கனவே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி மேபி வந்து நீங்கள் வந்து இன்னும் நம்ம போக சாப்டர்ஸில் பார்ப்போம். ஆர்டிக்கிள் 38, 39,
43, 47 இதெல்லாம் அதை பற்றி பேசும். சோஷியலிஸ்டான ஒரு கண்ட்ரி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி பேசும். Further, Indian brand of socialism is a democratic socialism and not a communistic socialism. ஸோ இப்போ என்னென்னா டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் வந்து மிக்ஸ்ட் எக்கனாமியை வந்து ஃபாலோ பண்ணோம். அதே கம்யூனிஸ்ட் சோஷியலிசம் இன்னும் எப்படி சொல்லலாம்னா ஸ்டேட் சோஷியலிசம், அதாவது ஆல் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ ஆனால் வந்து டெமோக்ராட்டிக் சோஷியலிசமில் வந்து மிக்ஸ்ட் எக்கனாமியை ஃபாலோ பண்ணுவோம். இதுதான் சோஷியலிஸ்ட் அப்படின்ற வேர்டுக்கு வந்து மீனிங் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ த நெக்ஸ்ட் வேர்டு இஸ் செக்யுலர். செக்குலர்ன்ற வேர்டும் நம்ம வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் வந்து ஆட் பண்ணோம். ஆனால் வந்து இதுவும் அதே மாதிரி தான். நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கிறப்ப நமக்கு தெரியும் நம்ம கான்ஸ்டியூஷன் ஏற்கனவே செக்குலராக தான் இருக்குது. அதாவது செக்குலர் கேரக்டரிஸ்டிக்ஸு இருக்குது நம்ம கான்ஸ்டியூஷனில். அதை வந்து ரொம்ப வந்து உலகத்துக்கு சொல்கிற மாதிரி, அதாவது நம்ம மக்களுக்கே சொல்கிற மாதிரி ஆட் பண்ணது தான் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ ஆர்டிகல் 25 to 28 வந்து இந்த செக்குலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணோம். வந்து அதில் என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து கேரண்டிங் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், அதாவது ஒருத்தர் வந்து எந்த ரிலிஜன் வேணால் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து என்னென்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் எம்பாடிஸ் த பாசிட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செக்குலரிசம். அதாவது நம்ம இந்தியன் ஸ்டேட் என்ன ஃபாலோ பண்ணுதுன்னா எல்லா ரிலீஜனுக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரம் த ஸ்டேட். ஒரு ரிலீஜனுக்கு அதிகமாகவும் இன்னொரு ரிலீஜனுக்கு கம்மியாகவும் நம்ம பண்ணுறது இல்லை. ரிலீஜன்ஸ் இன் அவர் கண்ட்ரி ஹேவ் த சேம் ஸ்டேட்டஸ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரம் த ஸ்டேட். அதாவது என்னென்னா நம்ம இந்தியன் ஸ்டேட் வந்து எப்படின்னா எல்லா ரிலீஜனையும் ஈக்குவல் ஸ்டேட்டஸில் தான் பார்க்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் டெமோக்ராட்டிக் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொசிஷன் ஆஃப் சுப்ரீம் பவர் பை த பீப்புள். அதாவது டெமோக்ரஸி அப்படின்னாலே பீப்புள் தான். டெமோக்ரஸி இஸ் ஆஃப் 2 types, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. அதாவது நம்ம வந்து ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்ணுவோம். அவங்க வந்து ஒரு கான்ஸ்டியூஷன்ஸில் ஒரு பீப்புளுக்கு பதிலாக அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பார்லிமெண்ட்லேயோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்லையோ நமக்காக பேசுவார். ஸோ அது வந்து ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது இன்டைரக்ட் டெமோக்ரஸி. அதுலேயே வந்து 2 types இருக்குது, பார்லிமெண்ட்ரி அண்ட் பிரசிடென்ஷியல். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டைரக்ட் டெமோக்ரஸியில் ஒரு சில டிவைசஸ் ஆஃப் டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னென்னா ரெஃபரண்டம், இனிஷியேட்டிவ், ரீகால் அண்ட் பிளெபிசிட். ஸோ இந்த ஒவ்வொரு வேர்டோட மீனிங் இருக்குது, அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ரெஃபரண்டம்னா என்ன? ரெஃபரண்டம் இஸ் a direct and universal vote in which an entire electorate invited to vote on a particular proposal and can have a nationwide or local forums. அதாவது ரெஃபரண்டம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு நியூ பாலிசி ஆர் ஸ்பெசிஃபிக் லா கொண்டு வராங்க. அதை வந்து அவங்களே முடிவு பண்ணாமல் பீப்புள் கிட்ட ஆன்சர் கேட்குறாங்க. ஸோ வாட் வி ஹேவ் டு டூ இன் திஸ் ப்ரொப்போசல் ஆர் அடாப்ஷன் ஆஃப் நியூ பாலிசி ஆர் ஸ்பெசிஃபிக் லா, அதான் வந்து ரெஃபரண்டம். இனிஷியேட்டிவ் is also called as citizens initiative, in which a means by which a petition is signed by a certain minimum number of registered voters can force a government to choose to either enact a law or hold a public vote in that issue. அதாவது எப்படின்னா இப்போ வந்து ஒரு இஷ்யூவில் சிட்டிசன்ஸ் வந்து அவங்களோட வியூ அதை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த சிட்டிசன்ஸ் இனிஷியேட்டிவ் வந்து அவங்க யூஸ் பண்ணி அவங்களோட வியூவை அப்படி தெரிவிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து recall referendum, recall petition or representative recall is a procedure by which in certain polities voters can remove an elected official from office through a direct vote before that official's term has ended. ஸோ இதில் என்னென்னா ரீகால் அப்படின்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்க, அவரோட அஜெண்டாஸ், அதாவது வந்து அவர் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாரோ அதெல்லாம் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து டைரக்ட் டெமோக்ரஸியில் இது ஒரு பவர் இருக்குது. ரீகால் அப்படின்னா வந்து அந்த பர்சனை மறுபடியும் நீங்கள் வந்து ஓட் பண்ணி வந்து அதாவது அவரோட அஃபீஷியல் அந்த டேர்ம் முடிகிறதுக்குள்ள 5 yearsனால் ஒரு 2.5 yearsலேயே வந்து அவர் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான பவரும் வந்து டைரக்ட் டெமோக்ரஸியில் இருக்குது. அதுதான் ரீகால். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளெபிசைட்டும் வந்து ரெஃபரண்டமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் என்னென்னா பிளெபிசைட் இஸ் அன் அட்வைசரி ரெஃபரண்டம். இப்போ எப்படின்னா ரெஃபரண்டம் வந்து ஒரு பப்ளிக் கோர்ட்டுக்கு போட்டாங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதோட ரிசல்ட்டை ரெஃபரண்டமோட ரிசல்ட்டை வந்து ஏற்று தான் ஆகணும். இஃப் எஸ்னா அந்த லாவை பாஸ் பண்ணி தான் ஆகணும். இதே பிளெபிசைட்டில் அந்த ஒரு கம்பல்ஷன் இல்லை, அது வந்து ஒரு அட்வைசரி. இப்போ வந்து பப்ளிக் கோர்ட்டில் வந்து எஸ் அப்படின்னு வந்தால் கூட கவர்மெண்ட் வந்து அதை ஃபாலோ பண்ணுன்ற ஒரு பைண்டிங் இல்லை அவங்களுக்கு. ஸோ இதான் வந்து ஃபோர் டிவைசஸ் ஆஃப் டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியை வந்து ஃபாலோ பண்ணுது, அண்டர் விச் த எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லெஜிஸ்லேச்சர் ஃபார் ஆல் இட்ஸ் பாலிசிஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். அதாவது ஒரு
எக்ஸிக்யூட்டிவ், அதாவது யூனியன் எக்ஸிக்யூட்டிவோ அல்லது ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவோ அவங்களோட பாலிசிஸ் அண்ட் ஆக்ஷன்ஸுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் ஆர் பார்லிமெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட டெமோக்ராட்டிக் கேரக்டர் ஆஃப் இந்தியன் பாலிட்டி எப்படி அப்படின்றது என்னென்ன, அதாவது நம்ம டெமோக்ரஸி தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றதுக்கு என்னென்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா, அதாவது எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அதாவது எல்லாருக்கும் ஓட்டு, வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன், ஆல் பீப்புள் ஹேவ் த ரைட் டு ஓட், பீரியாடிக் எலெக்ஷன்ஸ் 5 years once எலெக்ஷன் இஸ் தேர், ரூல் ஆஃப் லா, அதாவது ஈக்குவாலிட்டி, அதாவது எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் பிஃபோர் த லா, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, அதாவது நீதிமன்றம் வந்து இது இண்டிபெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் சர்டன் கிரவுண்ட்ஸ், அதான் வந்து டெமோக்ராட்டிக் நேச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இப்போ வந்து நம்ம ப்ரியாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, டெமோக்ராட்டிக் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரியாம்பிள் இன் த ப்ராடர் சென்ஸ், அதாவது வெறும் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை மட்டும் நம்ம சொல்லாமல் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி ஆல்சோ வி ஆர் ஃபாலோயிங். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு வந்து ரிப்பப்ளிக். ஸோ அதாவது ஒரு டெமோக்ராட்டிக் பாலிட்டியை வந்து 2 விதமாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். அது 2 கேட்டகரிஸ், மொனார்கி அண்ட் ரிப்பப்ளிக். மொனார்க் அப்படின்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து ஒரு ஹெரிடேட்டரி பொசிஷன், அதாவது தலைமுறையாக அவங்களே அந்த பொசிஷனை இது பண்ணுவாங்க, கிங் குயின் அந்த மாதிரி. ஸோ பிரிட்டனில் ஃபாலோ பண்ணுற கிங் ஆர் குயின் அதாவது அந்த ஆஃபீஸுக்கு வந்து த்ரூ சக்சஷனில் வருவாங்க, நோ எலெக்ஷன் நத்திங், just because they are like the king or queen, they become the supreme head of the state. ரிப்பப்ளிக்கில் வந்து ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னா வந்து என்னென்னா, he must be an elected representative, he must be an representative of the people. So maybe he may be like elected directly or indirectly for a fixed period. ரிப்பப்ளிக்ங்கிற டேர்ம் நம்ம இந்தியாவில் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, India has an elected head called the president. He is elected indirectly for a fixed period of 5 years. Republic also means 2 more things. இன்னும் அது என்ன சொல்ல வருதுன்னா, vesting of a political sovereignty in the people and not in a single individual like the king. இப்போ எப்படின்னா, அதாவது நம்மளோட பொலிட்டிக்கல் சாவரிட்டியை ஒரு கிங் ஆர் குயின் மாதிரி ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலில் நம்ம வந்து கொடுக்காம ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் மீன்ஸ் எனி ஒன், இட் கேன் பி எனி ஒன் ஆஃப் திஸ் கண்ட்ரி, அந்த மாதிரி ஒரு பீப்புள், அதாவது அந்த பீப்புளுக்கு தான் சுப்ரீம் பவர் கொடுக்குறாங்க. ஸோ அதான் வந்து ரிப்பப்ளிக். இன்னொரு இது என்னென்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ப்ரிவிலேஜ்டு கிளாஸஸ். கிங் ஆர் குயின்றது ஒரு ப்ரிவிலேஜ் கிளாஸ் தானே. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ப்ரிவிலேஜ் கிளாஸ். ஆல் பப்ளிக் ஆஃபீஸஸ் ஆர் ஓப்பன் டு எவ்ரி சிட்டிசன் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். பப்ளிக்ன்றது என்ன மீன் பண்ணுதுன்னா, வி ஆர் வெஸ்டிங் அவர் பொலிட்டிக்கல் சாவரிட்டி இன் த பீப்புள் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ப்ரிவிலேஜ் கிளாஸ். அதாவது எல்லாருக்கும், அதாவது ஒரு பப்ளிக் ஆஃபீஸ், ஒரு பிரசிடெண்ட் ஒரு டாப் மோஸ்ட் ஆஃபீஸ் கூட இந்தியன் பீப்புளில் இருக்க எல்லாருக்கும் ஓப்பன் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். த நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் வந்து 3 ஃபார்ம்ஸில் வந்து நம்ம ப்ரியாம்பிளில் கொடுக்கப்பட்டிருக்கு, சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். இதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸில் வந்து இது இருக்குது. ஸோ இதான் வந்து ஜஸ்டிஸ் இந்த ப்ரியாம்பிள் எம்ப்ரேசஸ் 3 distinct ஃபார்ம்ஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். செக்யூர்டு, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வழியாக இந்த 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்னால் என்ன அப்படின்னா, ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆல் சிட்டிசன்ஸ் வித்தவுட் எனி சோஷியல் டிஸ்டிங்ஷன். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ். Economic justice denotes the non-discrimination between people on the basis of economic factors. அதாவது ஒரு எக்கனாமிக் ஃபேக்டர்ஸை வச்சு பீப்புளை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்கிறது. நெக்ஸ்ட், we are also trying to eliminate the inequalities of wealth, income and property. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, மக்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு வெல்த், இன்கம் அண்ட் ப்ராப்பர்ட்டி வழியாக வர ஒரு டிஸ்கிரிமினேஷன், அதாவது ஒரு டிஃப்ரென்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்றத வேர்டு வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இம்ப்ளைஸ் தட் ஆல் சிட்டிசன்ஸ் ஷுட் ஹேவ் ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் அக்சஸ் டு ஆல் பொலிட்டிக்கல் ஆஃபீஸஸ் அண்ட் ஈக்குவல் வாய்ஸ் இன் த கவர்மெண்ட். பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னென்னா, எல்லா தரப்பு மக்களும் தங்களோட ஈக்குவல், அதாவது ரைட் டு ஓட் இருக்கணும் அவங்ககிட்ட, ஈக்குவல் அக்சஸ் டு பொலிட்டிக்கல் ஆஃபீஸஸ், எல்லாருக்கும் எல்லா விதமான பொலிட்டிக்கல் ஆஃபீஸர்ஸ், அதாவது சீஃப் மினிஸ்டர், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அதாவது எல்லாருமே அந்த பதவிக்கு போட்டி போடலாம்.
ஸோ இந்த ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல், இதை வந்து நம்ம வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து ப்ரிலிம்ஸ் ஆர், அதாவது நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி டாபிக்ஸ்னால் இதில் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இஸ் டேக்கன் ஃப்ரம் ரஷ்யன் ரெவல்யூஷன், whereas the ideals of liberty, equality and fraternity in our preamble as taken from the French Revolution. ஸோ ஒரே ப்ரியாம்பிள்லேயே இவ்வளோ இது இருக்குது. ஸோ இதனால தான் வந்து ப்ரியாம்பிள் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் லிபர்ட்டி. லிபர்ட்டி அப்படின்னா என்ன சொல்கிறது, என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரைன்ஸ் on the activities of individuals and at the same time providing opportunities for the individual personalities. அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரைன்ஸ், அதாவது நீங்கள் ஒரு செய்கிற வேலைக்கு உங்களுக்கு எந்த விதமான தடை இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ப்ரியாம்பிள் எதில் அந்த லிபர்ட்டி கொடுக்குது? லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்ப்ரெஸிங் யுவர் செல்ஃப், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். ஸோ the preamble secures to citizens of India liberty of thought. நீங்கள் என்ன உங்களோட எண்ணம், எக்ஸ்ப்ரெஷன், நீங்கள் என்ன சொல்லணும் விரும்புகிறீங்க, எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் தாட், ஆஃப் ஸ்பீச், அதெல்லாம் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். ஸோ ஆல்சோ இந்த லிபர்ட்டி இருக்குன்றதுனால ஒருத்தர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றது இல்லை. திஸ் இஸ் வாட் தே ஆர் லைசன்ஸ் டு டூ வாட் எவர் ஒன் லைக்ஸ். அது அப்படி கிடையாது. லிபர்ட்டின்றது நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றதுக்குள்ள ஒரு லிமிட்டேஷன்ஸ்குள்ளே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. இது எப்படி சொல்லலாம்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைடு. நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைடு அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சது வேணால் செய்யலான்ட்டுல, ஒரு சில லிமிட்டேஷன்ஸ்குள்ளே அது செய்யலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவாலிட்டி. The term equality means the absence of special privileges to any section of society and the provision of adequate opportunities for all individuals without any discrimination. ஈக்குவாலிட்டினா ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ், அதாவது ஒரு தரப்பு மக்களுக்கு மட்டும் ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துட்டு இன்னொரு தரப்பு மக்களுக்கு அதை கொடுக்காமல் இருக்கிறது தப்பு. ஸோ நம்ம டிஸ்கிரிமினேட்டும் பண்ணக்கூடாது. அதேமாரி ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் இல்லாமலையும் பார்த்துக்கணும். அதான் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் அண்ட் அடிக்குவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எல்லா தரப்பு மக்களுக்கும் ஈக்குவலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். அவங்களோட அந்த ரேஸ், கலர், கேஸ்ட், ரிலீஜன் பொறுத்து அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ப்ரியாம்பிள் ஈக்குவாலிட்டியை எப்படி செக்யூர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி: சிவிக், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக். ஸோ சிவிக் ஈக்குவாலிட்டியில் வந்து எப்படி நம்ம வந்து செக்யூர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ சிவில் ஈக்குவாலிட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலியமாக நம்ம இது பண்ணுறோம். எக்ஸாம்பிள், ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா, ஆர்டிகல் 14. ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜன், ரேஸ், caste, sex or place of birth, article 15. Equality of opportunity in matters of public employment. Abolition of untouchability. Abolition of titles. கவலைப்படாதீங்க, இது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்ற சாப்டரில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, அதாவது எல்லா மக்களையும் எப்படி பொலிட்டிக்கலாக நம்ம வந்து ஈக்குவல் பண்ணுறது அப்படின்னா ஆர்டிகல் 325 அண்ட் ஆர்டிகல் 326. அதாவது 325 என்ன பண்ணுதுன்னா எல்லாருக்கும் நம்ம வந்து ஓட்டு உரிமையை கொடுக்கணும். அதாவது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு எலக்டோரல் ரோலில் வந்து பேஸ்ட் ஆன் ரிலீஜன், ரேஸ், கேஸ்ட் ஆர் செக்ஸ் இதை வச்சு வந்து நம்ம ஒருத்தருக்கு வந்து ஓட்டு உரிமையை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பு. அது வந்து கிடையாது. அதில் தான் நம்ம வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி இன்க்ளூட் பண்ணுறோம். இன்னொன்று வந்து லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ் வந்து பேசிஸ் ஆஃப் அடல்ட் சஃப்ரேஜ். எல்லா மக்களும் அடல்ட் சஃப்ரேஜ் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஓட்டு உரிமை இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டியை நம்ம வந்து கொடுக்குறோம் ஆன் த பேசிஸ் ஆஃப் அடல்ட் சஃப்ரேஜ். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி நம்ம வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறோம்? Though Article 39 of Directive Principles of State Policy secures to men and women equal right to an adequate means of livelihood and equal pay for equal work. எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், போத் மென் அண்ட் உமன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெட்டர்னிட்டி இஸ் நத்திங் பட் எ சென்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட், சகோதரத்துவம்.
இதே நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி அச்சீவ் பண்ணுது அப்படின்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப். நாட் லைக் அதர் கண்ட்ரீஸ் வந்து யூஎஸ்ஏலாம் பார்த்தீங்கன்னா டுவெல் சிட்டிசன்ஷிப் இருக்குது. ஸ்டேட்டுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப், யூஎஸ்ஏ சிட்டிசன் அப்படின்றதுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப். பட் இந்தியாவில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அண்ட் ஆல்சோ வி ஆர் ஹேவிங் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதில் வந்து ஒரு ப்ரொவிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, it shall be the duty of every citizen to promote harmony and spirit of common brotherhood amongst all peoples in, அதாவது ரிலீஜியஸ், லிங்குவிஸ்டிக், ரீஜனல், செக்ஷனல் டைவர்சிட்டிஸ் தாண்டி நம்ம வந்து ஹார்மோனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட்டை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்றது நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டி சொல்லுது. ஸோ அண்ட் ஆல்சோ த ஃப்ரெட்டர்னிட்டி, அதாவது பிரதர்ஹுட் வந்து இன்னும் 2 திங்ஸை நமக்கு அஷ்யூர் பண்ணுது. என்னன்னா டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் and யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். அதாவது ஒரு தனி மனிதனோட டிக்னிட்டி, அப்புறமா வந்து நாட்டோட யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டியை வந்து அது வந்து அஷ்யூர் பண்ணுது. As you know that socialist, secular and integrity has been added by the 42nd Constitutional Amendment Act. Next, unity and integrity of the nation எதை எம்பரைஸ் பண்ணுதுன்னா both psychological and territorial dimensions of national integration. அதாவது மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும், டெரிட்டோரியல், அதாவது இந்தியான்ற மேப்பில் எந்த ஒரு சேஞ்சஸும் வரக்கூடாது. அதான் டெரிட்டோரியல் இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிகல் 1 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். டு மேக் இட் கிளியர், த ஸ்டேட்ஸ் ஹேவ் நோ ரைட் டு சீட் ஃப்ரம் த யூனியன். அதாவது இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கு ஸ்டேட்ஸை டிவைட் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. அதே வந்து ஒரு ஸ்டேட், தனி ஸ்டேட் வந்து நான் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கான பவர் இல்லை. அதாவது அதான் வந்து இன்டிஸ்ட்ரக்டபிள் நேச்சர் ஆஃப் இந்தியன் யூனியன். நெக்ஸ்ட் வந்து ப்ரியாம்பிள் ஆஸ் அ பார்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். ஸோ ஹிஸ்ட்ரி, அதாவது இந்தியன் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேசஸ், அதாவது இன்னும் போக கிளாஸில் நான் இது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். பட் இப்போதைக்கு ப்ரியாம்பிள் சம்மந்தமாக, இது வந்து ப்ரியாம்பிள் மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை. ப்ரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இது மூணுத்துக்கு நடுவில் ஒரு ரிலேஷன்ஸ் வந்து உண்டாகும். அது எப்படி என்னங்கன்றத ஒரு தனி கிளாஸில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இதில் நம்ம ப்ரியாம்பிள் ரிலேட்டடாக மட்டும் என்ன கேஸ், அப்புறம் என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பெர்பாரி யூனியன் கேஸ் 1960 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, ஜென்ரலாக வந்து ப்ரியாம்பிள் அப்படின்றது கீ டு த மைண்ட் ஆஃப் த மேக்கர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதாவது கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் ப்ரியாம்பிள். அது வந்து ஒரு வேர்ட்லேயே நிறையா மீனிங் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் அசிஸ்டன்ஸ் இஸ் நீடட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தோஸ் வேர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் சொன்ன பிறகு பெர்பாரி யூனியன் கேஸில் என்ன சொன்னாங்க கடைசி அப்படின்னா, ப்ரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ப்ரியாம்பிள் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு பார்ட் இல்லை அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் 1973 ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட், கேசவானந்த பாரதி கேஸ். அதில் சுப்ரீம் கோர்ட் பெர்பாரி யூனியன் சொன்ன அந்த இதுவை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ரிஜெக்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ப்ரியாம்பிள் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரு பார்ட். ஸோ ப்ரியாம்பிள் இஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் த கான்ஸ்டியூஷன் should be read and interpreted in the light of grand and noble vision expressed in the preamble. பேசிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரியாம்பிள் வந்து இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அண்ட் இட் மஸ்ட் பி லைக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் மஸ்ட் பி ரெட் அண்ட் இன்டர்செப்டட் பை கீப்பிங் ப்ரியாம்பிள் இன் த மைண்ட். அதாவது ப்ரியாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சாதான் உள்ளே இருக்க நம்ம கான்ஸ்டியூஷனை நம்மளால் தெளிவாக உணர முடியும். அதாவது என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு கரெக்டாக. சுப்ரீம் கோர்ட் ஆல்சோ செட் 2 things should be noted. அதாவது preamble is a part of constitution but it also be read with 2 things. The preamble is neither a source of power to legislation nor a prohibition upon the powers of legislator. அதாவது preamble எந்த ஒரு தடையும் விதிக்கலை. அதாவது லெஜிஸ்லேச்சரோட பவருக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் மேபி யூனியன் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் அந்த லெஜிஸ்லேச்சருக்கு ஒரு ப்ரொஹிபிஷன் விதிக்கலை, இது மட்டும் தான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதேமாரி சோர்ஸ் ஆஃப் பவரும் இல்லை. ப்ரியாம்பிள் இவங்களுக்கான பவரும் கொடுக்கல, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. வந்து இட் இஸ் நான் ஜஸ்டிஃபையபிள்னால் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இட் இஸ் ஜஸ்டிஃபையபிள். இப்போ வந்து உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து
மீறினா, அதாவது வந்து அது இங்கே ரைட் டு ஈக்குவாலிட்டி, யூ ஆர் பீங் டிஸ்கிரிமினேட்டட் சம்வேர் எல்ஸ், தென் யூ ஹேவ் த ரைட் டு கோ டு சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் ஃபார் சீக்கிங் த ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். அதாவது நீங்கள் வந்து கோர்ட்ஸுக்கு போகலாம், அதான் வந்து ஜஸ்டிஃபையபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஜஸ்டிஃபையபிள் அப்படின்னா இப்போ வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து யாராக மீறினா, ஈவன் த ஸ்டேட் மீறினா நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது, அதுக்கான பவர் இல்லை. இது வந்து கோர்ட்டால் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது ப்ரியாம்பிளை. ஸோ த நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா அமெண்டபிலிட்டி ஆஃப் த ப்ரியாம்பிள். அதாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் வந்து ஆர்டிகல் 368, அதாவது பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். ஸோ அதை வச்சு ப்ரியாம்பிளை அமெண்ட் பண்ண முடியாதா அப்படின்றது தான் கொஷின். ஸோ பிஃபோர் கேசவானந்த பாரதி கேஸ் தேர் வாஸ் அன் லைக் ஜட்மெண்ட். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ப்ரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஸோ இட் கேனாட் பி அமெண்டட் பை த பார்லிமெண்ட். ஸோ இதான் வந்து ஷார்ட். ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனோட ஒரு பார்ட் இல்லை, ஸோ அதை வந்து பார்லிமெண்ட்டால் அமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்தது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு தான் கேசவானந்த பாரதி கேஸ் 1973 என்ன சொன்னாங்க, அதாவது ஓவர் ரூல் பண்ணாங்க அந்த ஜட்மெண்ட்டை. ப்ரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், இட் கேன் ஆல்சோ பி அமெண்டட். அதாவது பார்லிமெண்ட்டால் ப்ரியாம்பிளை அமெண்ட்மெண்ட்டும் பண்ண முடியும், சப்ஜெக்ட் ஒரே ஒரு கண்டிஷன் தான், நோ அமெண்ட்மெண்ட் இஸ் டன் டு த பேசிக் ஃபியூச்சர்ஸ். அதாவது கேசவானந்த பாரதி கேஸில் தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைனை இன்ட்ரடியூஸும் பண்ணாங்க. அவங்களும் அதே என்ன சொல்கிறாங்கன்னா நோ அமெண்ட்மெண்ட் இஸ் டன் டு த பேசிக் ஃபியூச்சர்ஸ். பார்லிமெண்ட்டால் ப்ரியாம்பிளை அமெண்ட் பண்ணலாம், ஆனால் பேசிக் ஃபியூச்சர்ஸை டெஸ்ட்ராய் பண்ணாமல் ரிமூவ் பண்ணாமல் அமெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து த ப்ரியாம்பிள் ஹேஸ் பீன் அமெண்டட் ஒன்லி ஒன்ஸ் ஸோ ஃபார் இன் 1976 which had a theory on socialist secular integrity. Basic structure of the doctrine அது வந்து நான் இன்னும் வரப்போகிற கிளாஸில் இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஆனால் வந்து ப்ரியாம்பிளில் ஒரு சில பேசிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது என்னன்றதை நம்ம பார்க்கணும். அதாவது நான் ஒவ்வொரு சாப்டருக்கும் என்னென்ன பேசிக் ஃபீச்சர் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷனில் ப்ரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ப்ரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைன், ராதர் த இன்சைட் ஐடியல்ஸ். ஸோ சம் ஆஃப் த ஐடியல்ஸ், அதாவது சுப்ரீம் கோர்ட்டால் ஒரு சில ஐடியல்ஸ் வந்து இதெல்லாம் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா sovereign, democratic nature, republic, secular, unity and integrity of the nation, freedom of dignity of the individual. So preamble இதெல்லாம் preamble is not a part of basic structure doctrine, rather its ideals sovereign, secular, democratic, republic, dignity of the individual and unity and integrity of the nation or the basic structure of Indian constitution. So இதான் preamble. So thanks. ஸோ நெக்ஸ்ட் லெசன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நம்ம 3 இதுவாக கூட பார்க்கலாம். ஏன்னா பெரிய டாபிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டீப் லேர்னிங் வேணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான எக்ஸாம்ஸ் இருந்தாலும் உங்களால் ஈஸியாக அந்த கொஷின்ஸ் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக இருக்கட்டும், இல்லது சூஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மேட்ச் மேக்கிங் எதாக இருந்தாலும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ see you on the next video. Subscribe to General Studies Hub. Thank you.